அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேர்ல்டு வில்லேஜ் குக்கரி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு செய்ய போற டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பீச் ஸ்டேஷன் ஸ்டஃப்டு பிரெட் பஜ்ஜி. பீச் ஸ்டேஷன்னா சென்னையில ஒரு பீச் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல, அதுக்கு போற வழியில ஒரு டீ கடை ஒன்று இருக்கு. அதாவது அந்த பர்மா பஜார்லாம் ஸ்டார்ட் ஆகும் பாருங்க, அந்த பீச் ஸ்டேஷன் என்ட்ரன்ஸ்க்கு கொஞ்சம் முன்னாடி. அங்க ஒரு டீ கடை இருக்கு. ட்ரம் டீ தான் கிடைக்கும் அங்க. அந்த டீ கடையில பஜ்ஜி ஒண்ணு போட்டாங்க. நாங்க ஒரு வேலையா அந்த பக்கம் போயிருந்தப்போ, நாங்க அந்த பஜ்ஜி பார்க்கறதுக்கு வித்தியாசமா எல்லோ கலர்ல இருந்தது. நெறைய இடத்துல கடைங்கள்ல பஜ்ஜி வந்து ஒரு ரெட் கலர்ல இருக்கும். கலர்லாம் போட்டு. இது எல்லோ கலர்ல இருந்தது. பிரெட் கொஞ்சம் சைஸ்ல கொஞ்சம் திக்னஸ் அதிகமா இருந்தது. வித்தியாசமா இருக்கு. சாப்பிட்டு பார்க்கலான்ட்டு சாப்பிட்டோம். செம்ம சாஃப்ட்டா இருந்தது. கிரிஸ்பியா இருந்தது. உள்ள வந்து ஸ்டஃபிங் வேற இருந்தது. எங்களுக்கு ஆச்சரியமா செம்ம டேஸ்ட்டா இருந்ததுனால 2 பஜ்ஜி சாப்பிட்டோம். ஒரு டீ சாப்பிட்டோம். அன்னைக்கு லஞ்சே சாப்பிடலாம். அந்த அளவுக்கு சூப்பரா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்தது. ஸோ அந்த அருமையான பிரெட் பஜ்ஜி தான் நாம இன்னைக்கு எப்படி செய்யறதுன்னு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐகான் வரும். அதையும் பிரஸ் பண்ணுங்க. முக்கியமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. முதல்ல ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்க கட் பண்ணி குக்கர்ல வச்சு ஒரு 6, 7 விசில் நல்லா உருளைக்கிழங்குக்கு ஏத்த மாரி நல்லா மசியணும். அந்த அளவுக்கு வேக வச்சுட்டு, அதுக்கப்புறம் தோலை உரிச்சு அதை வந்து நல்லா மெஷ் பண்ணிக்கணும். மெஷ்ஷிங்னா நல்லா அப்படியே மாவு மாதிரி ஆயிடும். ஏன்னா இந்த ஸ்டஃபிங் வந்து கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி ஃபைன் பேஸ்ட் மாதிரி இருக்கும். அப்பதான் வந்து பிரெட்டில் தடவறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிடலாம். ஸோ 1 கப்பு கடலை மாவு, அதில் சரிபாதி அளவு 1/2 கப்பு அரிசி மாவு, 1/2 ஸ்பூனு பெருங்காயத்தூள், இந்த பஜ்ஜி மாவுக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் போல ஆப்ப சோடா மாவு, கொஞ்சம் போல ஓமத்தை நல்லா இது மாதிரி கசக்கிட்டு அதை நம்ம இந்த மாவுல சேர்த்துக்கலாம். ஓமமும் பெருங்காயத்தூளும் சேர்த்தீங்க அப்படின்னா இந்த கடலை மாவு சம்பந்தப்பட்ட எந்த ஸ்நாக்ஸ் எந்த டிஷ்ஷஸ் செஞ்சாலும் நம்மளுக்கு வாயு சம்பந்தமான பிரச்சனை இருக்காது. ஸோ இந்த மாவை வந்து நம்ம ட்ரை மிக்ஸ் முதல்ல எல்லாத்தையும் கலந்துட்டு, அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பஜ்ஜி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பஜ்ஜி மாவு பதம்ன்றது வந்து ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. தண்ணியாக இருந்தால் எண்ணெயில் போடும் போது அப்படியே உதிர்ந்து போயிடும். ரொம்ப திக்காக இருந்தால் சாஃப்ட்னஸ் இருக்காது, சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ இந்த மாவில் கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த பஜ்ஜி மாவு பதம் எப்படின்னா, ஒரு கரண்டி எடுத்து திருப்பி நீங்க இழுத்தீங்க அப்படின்னா, அந்த கரண்டில அந்த மாவு ஒட்டணும். அதுதான் பஜ்ஜி மாவு பதம். இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பான்ல 2 கரண்டி எண்ணெய் ஊத்தி, கொஞ்சம் போல சோம்பு, பொடியா நறுக்குன 4 பூண்டு, 100 கிராம் பொடியா நறுக்குன வெங்காயம், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம், பூண்டு ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சம் போல கருவேப்பிலை, பொடியா நறுக்குன கொஞ்சம் இஞ்சி, 2 பச்சை மிளகாய் அதுவும் பொடியா நறுக்கி இருக்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு வெங்காயத்தோட நல்லா வதக்கலாம். இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இந்த ஸ்டஃபிங் தேவையான உப்பு, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், ஒரு 3/4 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். நம்ம எல்லா செய்கிற டிஷ்ஷுக்கும் குழம்பு மிளகாத்தூள், ஸ்பெஷல் குழம்பு மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுவோம். இது எப்படி அரைக்கிறதுன்னு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துங்க. இது எல்லாமே ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம மெஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த உருளைக்கிழங்கை இதோட சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டுங்க. ஓரளவுக்கு கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துங்க. இந்த மசாலா வந்து நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட் மாதிரி இருக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி கலந்துக்கின்னு இந்த மிளகாத்தூள் கரம் மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி ஆகிடுங்க. அப்போ தான் இந்த பேஸ்ட் வந்து நம்ம பிரெட்டில் தடவும் போது ஈஸியாக தடவ முடியும். இப்போ கடைசியாக நம்ம வந்து பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி புதினா தழையை போட்டு கலந்து இதை இறக்கி தனியாக வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் தேவையான அளவு வானலியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம ஒரு பஜ்ஜியாக தான் போட்டு எடுக்க போகிறோம். அதனால அளவாக எண்ணெய் ஊற்றி காயட்டும். காயிற நேரத்தில் இது மாதிரி ஒரு மினி சைஸ் பிரெட் வாங்கிக்கோங்க. அதுதான் திக்னஸ் வந்து கம்மியாக இருக்கும். திக்னஸ் பிரெட்டோட திக்னஸ் ஜாஸ்தியாக இருந்தால் பஜ்ஜி வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அதை வந்து இது மாதிரி டயக்னலில் கட் பண்ணிக்கின்னு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃபிங்கை ஒரு பகுதியில் இது மாதிரி வச்சுட்டு
அதை அப்படியே ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இது மாதிரி ஒரு சைடு எல்லா பிரெட் ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடணும் அந்த ஸ்டஃபிங். அதுக்கப்புறம் இன்னொரு பிரெட்டை எடுத்து மேலே வச்சு அப்படியே ஒரு ப்ரெஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், பஜ்ஜி போடுறதுக்கு ஸ்டஃபிங் பிரெட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எண்ணெயும் ஓரளவுக்கு காஞ்சி இருக்கும். இப்போ நம்ம பஜ்ஜி மாவுல இந்த காஞ்சிருக்க எண்ணெயில இருந்து ஒரு 2 கரண்டி எண்ணெயை ஊத்திட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பஜ்ஜி நல்லா கிறிஸ்பியா இருக்கும் ஒண்ணு. இன்னொன்னு, இந்த பஜ்ஜி மாவு வந்து பஜ்ஜி போடும்போது எண்ணெய் நிறைய குடிக்காது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பிரெட்டு, ஸ்டஃபிங் பிரெட்டை எடுத்து மாவுல எல்லா பக்கமும் இந்த மாவு படுற மாதிரி நல்லா டிப் பண்ணிட்டு, எக்ஸ்ட்ரா மாவை நல்லா உதறிட்டு, இந்த காஞ்சி இருக்கிற எண்ணெய் எண்ணெய் ரொம்ப காஞ்சி இருக்கக்கூடாது. ஒரு எலன் சூட்டுக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கணும். போட்டவொடனே பொரியிற மாதிரி இருக்கணும். இது மாதிரி போட்டுருங்க. அவ்வளோதான். கரெக்டா ஒரு 2 நிமிஷம் ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறம் அப்படியே திருப்பி போடுங்க. இது வந்து ரொம்ப டீப் ஃப்ரை ஆகக்கூடாது. ஏன்னா உள்ள ஸ்டஃபிங் வந்து நல்லா நம்ம வேக வச்சுட்டோம். பிரெட் ஆல்ரெடி நல்லாவே இருக்கும். ரொம்ப ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. மேலே இருக்க கடலை மாவு மட்டும் ஃப்ரை ஆகணும். ஸோ அதனோட கோல்டன் கலர் சொல்லுவோம்ல, அந்த கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணால் போதும். அரிசி மாவு நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால நான் வந்து நல்ல ஒரு கிறிஸ்பியாகவே இருக்கும். மீதி இருக்கிற மாவு, மீதி இருக்கிற பிரெட் எல்லாத்தையும் இது மாதிரி நல்லா பொறுமையாக மாவில் டிப் பண்ணிவிட்டு இது மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். மாவு பதம், பஜ்ஜி மாவோட பதம் கரெக்டாக இருந்ததுன்னா மாவு வந்து எண்ணெயில் ஸ்ப்ரெட் ஆகாது. அதே மாதிரி பொறுமையாக அழகாக சிம்மில் வச்சு நீங்கள் வறுத்தீங்க அப்படின்னா அழகாக வெந்துடும். சாப்பிட்றதுக்கு செம்ம சாஃப்டாக, ஸ்பாஞ்சியாக, கிறிஸ்பியாக, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உண்மையிலேயே நீங்கள் இது மாதிரி ஒரு பஜ்ஜி சாப்பிட்ருப்பீங்களா எனக்கு தெரியல. நான் இது வரைக்கும் சாப்பிட்டது இல்லை. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஹெல்த்தியானதும் கூட. கொஞ்சமாக கடலை மாவு, பிரெட்டு தான் இருக்குது, உள்ள உருளைக்கிழங்கு இருக்குது. நாங்கள் அன்றைக்கி வந்து ஒரு 2 பஜ்ஜி ஒரு டீ சாப்பிட்டோம். அன்றைக்கி லஞ்சு சாப்பிடவே இல்லை. அந்த அளவுக்கு நல்ல ஒரு திருப்தியாக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க, சந்தோஷமா இருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்ஸும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐக்கான் வரும், அதையும் பிரஸ் பண்ணுங்க. இப்ப பாருங்க, அந்த பஜ்ஜி எவ்வளோ சாஃப்டா உள்ள வந்து அந்த ஸ்டஃபிங் எப்படி இருக்கு பாருங்க. இதுக்கு சட்னிலாம் தேவையே இல்ல. சட்னி இருந்தா இன்னும் அற்புதமா இருக்கும். அது வேற விஷயம். பட் சட்னியே தேவையில்ல. நாங்க அன்னைக்கு சட்னி இல்லாமயே 2 பஜ்ஜி சாப்பிட்டோம். செம்மையா இருந்தது. கண்டிப்பா உங்களுக்கு செஞ்சு குடுத்தீங்கன்னா, உங்க வீட்ல இருக்கவங்க எல்லாருக்கும் பிடிக்கும். மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம். பாய்.